Dum 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 re. 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 Senguru diseyone, angodiya velone, savvalari tolone, enguriya kapone. Karamba yedumba musuga, kadirvel kumara maruga, tudivel arasar karase, vadivel arulvai malarvai. Mamada peididuma, manilo ongiduma, koppugadi tangiduma, udigalu ongiduma. வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அரவிந்த் பை ஃப்ரம்யா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அகைன் நீங்கள் லாஸ்ட்டு தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க. தாய்லாந்து கிளம்பும்போது லேட்டாக கிளம்புனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போகிறோம். ஸோ அந்த வேலை பேசலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து ஓடாத வாட்ச் கையில் வச்சுட்டு நீங்கள் பார்க்குற டைம் வேறு. இப்போதான் 4:50 ஆயிடுச்சு. ஸோ 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹொசூரில் ட்ரெயின் கிளம்புறோம். போகிற வழியில் காட்டுறோம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா. 1 hour later. ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தக்காளி சாதம் செஞ்சுட்டு இருந்தோம். வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்ருக்கேன். நான் சமத்தா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு இருந்தா மேடம் வந்து பாப்கார்னு, அதுக்கப்புறம் இங்கே வந்து கையில் ஒரு மில்க் ஷேக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டு தக்காளி சாதத்தை யார் சாப்பிடுவாங்க? அப்புறம் அதையும் நான் தான் சாப்பிடுவேன். இது ஸ்நாக்ஸ் டைம். ரைட். அந்த உள்ள எப்பயுமே இதுக்கு என்ட்ரானாவே அந்த ரயில்வே ஸ்டேஷன் கண்டவே ஏதாவது வாங்கி சாப்பிடணும். These are times they won't last forever. I know that you've been scared. There's nothing. நாங்கள் ஒசூர்லேருந்து கிளம்பிட்டோம். என்னுடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுடைய அப்பா அம்மா எல்லாரும் வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறாங்க. தருமபுரியில் என்னோட அப்பா அம்மா வந்து நாங்கள் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபோட அப்பா அம்மா வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் திருநெல்வேலி வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ட்ரெயினில் இப்போ வந்து டைம் ஆகுது. குட்டி அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். குட்டி ஹெல்ப் பண்ணலாம். வா குட்டி, கூட்டு வா. அப்படியே அது பிடிக்காதீங்கப்பா. அவ்வளோதான். ஒன்று ஏன் சாயிறீங்க? சாயாதீங்க. அப்படி இல்லைங்க. அப்படியே அங்கே போயிருங்க. இது மேலே போயிருங்க. அவ்வளோதான். அப்படியே நடந்து போங்க. நார்மலாக நடந்து போங்க. அவ்வளோதான்.
ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ புக் பண்ணி நம்ம திருச்செந்தூர் டெம்பிள் கிட்டே போயிட்டு ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். திங்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சாச்சு. ஏன்னா 8 பேர் இருக்கோம், ஒரே ஆட்டோவில் வந்து 8 பேர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. செம்மையான ஒரு ஜேர்னி பாரு. இங்கே பின்னாடி 2 பேர், உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். எப்படி போயிட்டு இருந்தவன் இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஸ்பீட் பிரேக்கர் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜம்ப் ஆகும் போல இருக்கு. நீங்களாவது சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் அட்டை மேலே உட்காந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து நிறைய ரூம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கோயில் பக்கத்துலேயே, இதுதான் திருச்செந்தூர் முருகர் கோயில். கோயில் பக்கத்துலேயே இந்த கேஎஸ்பி நடராஜன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லாட்ஜ் பார்த்தோம். சரி, இது உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓ, உங்கள் ஒருத்தருக்கு ஒரு பெட் வேணும். வரீங்க, பரவாயில்ல. எங்கள் அம்மா ரிவ்யூ தராங்க பெட்டு பரவாயில்லையே. இது குடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, குளிக்கிறதுக்கு டாய்லெட் இங்கே. பரவாயில்ல. இந்த ரூமுக்கு வந்து ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. நாங்கள் பேசி 1200க்கு வந்து பேசியிருக்கோம். சரி, நீங்கள் சரி, எல்லாம் டக்கு டக்குன்னு ரெடியாகுங்க. ரவுண்டு பேரை போய் குடிங்க போங்க. இது ஏதோ ட்ரஸ்ட்டுக்குண்டான லாட்ஜ் அப்படின்றதுனால இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய லாட்ஜாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கே வந்து 2000 ரூபாய் 2500 சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு ரூமு. அதுக்கு வந்து ரேட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரூமை நாங்கள் வந்து எடுத்துட்டோம். மொட்டையாக போகிறவங்க ஆப்பாடா பிஃபோர் மொட்டை பார்த்து நீ இல்லை, நாங்கள் 3 பேர் தான். எங்கள் அப்பாவும் மொட்டை போட போகிறாங்க. சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா, வேலையா தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா, முருகையா தமிழனுக்கு முப்பாட்ட முருகந்தா, இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள புதிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா, நான் பாட்டுக்குள்ள உன்ன வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்ன வச்சு பாடட்டா. மொட்டை போட்டாச்சுங்க. ஆக்சுவலாக மொட்டை போட்டு இங்கே கடலில் குளிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு போயிட்டு ஒரு நல்ல தண்ணி ஏதோ இருக்காமா, அங்கே போய் குளிக்கணுமா. மொட்டை போட்டால் அப்படியே தலையெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் மாதிரி நிறைய இருந்துச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து தண்ணி ஃபுல்லாமே பச்சை பச்சை ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற பாசியெல்லாம் ஏதோ கெட்டு போய் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து மொட்டை போட்டாச்சு. சூப்பரான ஒரு அனுபவம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயல் 92 நம்ம பிரதரை வந்து பார்த்தேன். ஏன்னா காயல்பட்டினம் பக்கத்தில் தான். அவரை வர சொல்லி அவரை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் அவரும் அவருடைய பையன் பொண்ணு 2 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 3 பேர் வந்திருந்தாங்க. பார்த்து பேசிவிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம்னு சொல்கிறத விட இதுதான் முதல் டைம் வேறு. பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். இங்கே கடலில் குளிச்சுட்டு இங்கே ஏதோ நாளைக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நல்ல தண்ணிங்களாம், இதில் ஒரு டைம் குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண இல்லை மணி வச்சுடு.
அவர் தான் குளிப்பாடுவாரா? இந்த ஆழி கிணத்துல குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளாரே போக முடியும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பார்த்துட்டு அது வந்து வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம மதிக்கணுன்றதுனால ரெக்கார்ட் பண்ணலைங்க. இந்த பக்கம் தாங்க வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருந்தாங்க, அதில் வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே சங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? அப்படியே சங்கு எடுத்து அங்கேயே க்ளீன் பண்ணி அங்கேயே அப்படியே சேல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கடை மாதிரி வச்சுருக்காங்க. பையன் பாருங்கள் ஊடிக்கிட்டு இருக்காங்க சங்கு. இந்த பக்கம் கரை ஒதுங்குது போல் இருக்குது, அதை அப்படியே எடுத்து அவங்க அங்கேயே க்ளீன் பண்ணி அங்கேயே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டு கேட்போமா? அண்ணா அண்ணா எவ்வளோ? ஆ எவ்வளோ? என்ன என்ன வித்தியாசம்? ஆ இது இங்கே ஒதுங்குதா? ஓகே, 1500 ரூபாயா? இதா? இது கோபுர சங்கம். இதான் கோபுர சங்கா? ஆ, ராமர் பாதமா? கலசம். ஆ, $1500. அது கழுவுறாங்க போல இருக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சங்கை வந்து அவங்களே தண்ணியில் போட்டுருவாங்க, போட்டு அங்கேருந்து எடுப்பாங்க, எடுத்து வந்து அது ரேட் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இப்போ திருச்செந்தூர்லேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு அதே மாதிரி இந்த ஷேர் ஆட்டோ தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஜெயிலில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. திருச்செந்தூரில் ஒரு நாள் தாங்க போய் மொட்டை போட்டுட்டு அன்றைக்கி நைட்டே நமக்கு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் திருச்செந்தூர் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டோம். ஆல்மோஸ்ட் 7 o'clock இருக்கும். ஸோ கன்னியாகுமரி போகிறதுக்கு நமக்கு வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டக்டர் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் நாகர்கோவில் பஸ் ஏறி அங்கே நம்ம ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த அன்டைமில். ஸோ வந்து அவங்க ரூமெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கன்னியாகுமரி போகலாம் அப்படின்றது பிளானில் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கன்னியாகுமரி கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. சூப்பரான ட்ரோன் ஷாட்ஸ்.